எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டீம் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் 5வது மேட்சுக்கான சண்டே 7:30 PM மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் இன்டெப்த்தாக பார்த்துருவோம். இந்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் இனிஷியலாக ஃபாஸ்ட் பாலருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவர் 6 ஓவர் பவர் பிளேக்கு இனிஷியலாக ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக பேட்டிங் ட்ராக்காக மாறிடும். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவர் எந்த டீம் பேட்டிங் பண்ணுறதோ ஒரு ஸ்லோ பண்ணி ஒரு ரன் ரேட் 6ல் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இது பேட்டிங் ட்ராக்காக மாறிடும். போத் ஃபஸ்ட்டு பேட் அண்ட் செகண்ட் பேட் வின் ரேஷியோ சேம். ஸோ 10 மேட்ச் நடந்திருக்கலாம். 5 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ணவங்களும் 2வது மேட்ச் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பேட் செகண்ட் பேட்டுன்னு யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம். ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170 ரன்ஸ், 150 to 170. ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் 170. இப்போ குஜராத்தோடைய டைட்டன்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். இந்த மேட்சோட நமக்கு எக்ஸாக்டாக ஒரு பிளேயிங் 11 கிடச்சிரும். இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸும் கிடச்சிரும். ஸோ இந்த சண்டே ஆஃப்டர்நூன் மேட்ச் அண்ட் நைட் மேட்ச் டீட்டெயிலாக நமக்கு எல்லா 10 டீம்ஸுமே மேட்ச் விளையாடிருப்பாங்க. சரி, குஜராத் டைட்டனுடைய பாசிபிள் பிளேயிங் 11. விர்த்திமன் சாகா விக்கெட் கீப்பர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் கூட சேர்ந்து சுப்மன் கில் நியூ கேப்டன் ஃபார் ஜிடி. இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு போயிட்டாரு. அந்த மும்பைக்கும் குஜராத்துக்கும் தான் இன்னைக்கு பேட்டில். போன வருஷம் குஜராத்தில் ஆடின ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு மும்பைக்கு கேப்டனாக இருக்காரு. ஸோ சுப்மன் கில் நியூ கேப்டன் ஃபார் ஜிடி. இவரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த கிரவுண்டில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் கேப்டனாக இருக்கிறதுனால அவர் எப்படி இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது மேட்ச் நடக்கும்போது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன், அவர் நின்று பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நம்ம தமிழ்நாடு பிளேயர். அவர் வேறு லெவலில் விளையாடுவார். ஸோ அவர் நம்ம டீமில் பிக் பண்ணலாம். கேன் வில்லியம்சன், விஜய் சங்கர், இவரும் நம்ம தமிழ்நாடு பிளேயர். டேவிட் மில்லர், எப்போவுமே தெரியும் டேவிட் மில்லர், லெவிஸ், ரோமன் பவல், இவங்கெல்லாம் செகண்ட் பேட்டிங்க்கு பேர் போனவங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பெருசாக பண்ண மாட்டாங்க, செகண்ட் பேட்டிங்கில் நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. நேற்று மேட்ச்சில் ஹென்ரிக் கிளாசன் அற்புதமாக விளையாடினாரு. கிட்ட தோத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிளேயர் தான் டேவிட் மில்லர். ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். பேட்டிங்கும் பண்ணுவார், விக்கெட் எடுப்பார், கேச்சஸ் இருக்கிற ஏரியாவில் மோஸ்ட்லி அவர் இருப்பார். ஸோ அவர் மஸ்ட் பிக். அண்ட் மோகித் சர்மா, அவருடைய ரஷீத் கானுடைய ஹோம் கிரவுண்ட் ஜிடி. ஸோ மோகித் சர்மாவும் டெத் ஓவர் பவுலிங் பண்ணுவார், ரஷீத் கானும் டெத் ஓவரில் பவுலிங் பண்ணுவார். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் தென் உமேஷ் யாதவ். இதுதான் ஜிடியோடைய பாசிபிள் பிளேயிங் 11. இப்போ சுப்மன் கில்லுடைய ஸ்டேட்டஸ் பார்ப்போம். 8 விக்கெட்டில் 11 மேட்சஸ் விளையாடி 409 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 37 ரன்ஸ். சுப்மன் கில்லுடைய 8 விக்கெட்டான ஸ்டேட்டஸ். இந்த வெனியூவில் பாருங்க, 13 மேட்ச் விளையாடி 795 ரன், ஆவரேஜ் 79ல் இருக்காரு. அதே மாதிரி ரீசெண்ட் பாருங்க, 110, 38, 52 நாட் அவுட், 0, 91 அண்ட் 34. இதில் 91, 52 அண்ட் 110. அப்போது ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ட்ரீம் டீமில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்னைக்கு கேப்டன் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால, ஒரு யங் பிளேயர்ன்றதுனால 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை பயன்படுத்தலாம். சாய் சுதர்ஷன் 8 விக்கெட்டில் 2 மேட்ச் 57 ரன்ஸ். வெனியூவில் 6 மேட்ச் 21 ரன், ஆவரேஜ் 46. 211 ரன்ஸ், ஆவரேஜ் 46. ரீசெண்டாக 0 ரன்ஸ், 5, 7, 117, 0, 97 அண்ட் 1. அடுத்தது நம்ம கேன் வில்லியம்சன் 8 மேட்ச் 104 ரன், 17 ஆவரேஜ். வெனியூவில் இது வரைக்கும் விளையாண்டதில்லை. ரீசெண்ட் ஃபார்ம் 17, 51, 0, 9, 43 அண்ட் 133. ஸோ இவர் ரேர் கேஸில் தான் நல்லா விளையாடுவார். பட் பொறுமையாக பாலுக்கு பால் அடிக்கிறதுனால இவரையும் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விஜய் சங்கர். 8 விக்கெட்டில் 10 மேட்ச் 152 ரன், 2 விக்கெட். வெனியூவில் 7 மேட்ச் 115 ரன், ஆவரேஜ் 38. ஸ்டார்டிங்லேருந்து நல்லா அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் விஜய் சங்கர். ரீசெண்ட் 44, 24, 18, 130, 6, 60 ரன்ஸ் விஜய் சங்கருடைய ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விர்த்திமன் சாகா.
பிருத்திவி சவா 8 விக்கெட்ல 22 மேட்ச் 434 ரன்ஸ் அண்ட் ஆவரேஜ் 31. அண்ட் வெனியூல 14 மேட்சஸ் 246 ரன்ஸ் அண்ட் ஆவரேஜ் 18. ரீசெண்ட் வந்து 66, 59. இது ரெண்டு தான் நல்லா விளையாடி இருக்காரு. ஸ்டெம்பிங் கேச்சஸ்ல பாயிண்ட்ஸ் நிறையா வரும். ஸோ டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங்காக தான் அவர் எடுக்கலாம். 17 மேட்ச் 8 விக்கெட்ல 364 ரன், ஆவரேஜ் 40. வெனியூலையும் ஆவரேஜ் 41. ஸோ இவரையும் வந்து நம்ம மஸ்ட் பிக் பண்ணலாம். ஆவரேஜ்லாம் யார் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா 38 விஜய் சங்கர் அண்ட் டேவிட் மில்லர். ஸோ அந்த ரெண்டு பேர் மஸ்ட் பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 79 அண்ட் 46. ஸோ இந்த ரெண்டு பிளேயரும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இவர் 50-50ல் பார்த்தா கூட சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் விஜய் சங்கர் அண்ட் டேவிட் மில்லர் 3 பிளேயர் வராங்க. அடுத்ததாக ரஷீத் கான் இந்த வெனியூவில் 10 மேட்சஸ் 14 விக்கெட்ஸ். அப்புறம் ரீசெண்டாக பாருங்கள் 1 விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட் 14+2 விக்கெட். ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் ரஷீத் கான். இந்த வெனியூவில் 14 விக்கெட்ஸ் 10 மேட்சஸ். அதே மாதிரி 107 ரன் 14 மேட்ச் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். அண்ட் தென் ராகுல் டிவாட்டியா 8 விக்கெட்டில் 22 மேட்ச், அப்புறம் 434 ரன்ஸ், ஆவரேஜ் 31. வெனியூவில் ஆவரேஜ் வந்து 18 அண்ட் 2 மேட்ச் 66, 59 2 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரை வந்து 50-50 ஆப்ஷன்ஸ். மோகித் சர்மா டெத் ஓவர் போடுவார். 17 மேட்சஸ் 364 ரன்ஸ் அண்ட் ஆவரேஜ் 40. வெனியூவில் 10 மேட்ச் 208 ரன்ஸ், ஆவரேஜ் 41. ஸோ மோகித் சர்மா பேட்டிங் ப்ளஸ் போலிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. 8, 22, 17, 14 இவரையும் நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இஷான் கிஷான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, என் வதேரா, டிம் டேவிட், முகமது நபி, பியூஷ் சாவ்லா, ஜி கோட்ஸி, ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் மதுவால் ஆல் மப்பாக்கா. இதுதான் மும்பை இந்தியன்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. ரோஹித் சர்மாவுடைய வெனியூ ஆவரேஜ் 22 அண்ட் 8 விக்கெட்ல 4 மேட்ச் 82 ரன், ஆவரேஜ் 20. வெனியூவில் வந்து ஆவரேஜ் 22, 13 மேட்சஸ் 274 ரன்ஸ். ஸோ ரோஹித் சர்மா 50-50 ஆப்ஷன்ஸ். இப்போ கேப்டன் இல்லாதனால கொஞ்சம் ஃபுல் ஃப்ரீடமில் ஆடுவார். ஸோ ரன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இஷான் கிஷான் 8 விக்கெட்டில் 4 மேட்சஸ் 89 ரன்ஸ், ஆவரேஜ் ரொம்ப புவராக தான் இருக்குது. 29 ரன்ஸ், 29 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் 5 மேட்ச் 74 ரன்ஸ், ஆவரேஜ் 18. 52, 58, 47. ஸோ பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியல இஷான் கிஷான். திலக் வர்மா 3 மேட்ச் 66 ரன், வெனியூவில் 2 மேட்சஸ் 46 ரன்ஸ், ஆவரேஜ் ரொம்ப புவராக தான் இருக்குது. பட் ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கார். 44 + 1 விக்கெட், 64 ரன்ஸ் 1 விக்கெட், 101 ரன் 3 விக்கெட், 22, 46. திலக் வர்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா ப்ரீவியஸாக ஜிடியில் விளையாடினார். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக அவர் வந்து ஜிடியில் இருந்தார். வெனியூ வந்து 16 மேட்ச், ஆவரேஜ் 34 அண்ட் 12 விக்கெட். ஹர்திக் பாண்டியாவுடைய ஹோம் கிரவுண்டாக இருந்தது போன வருஷம். இந்த வருஷம் ஆப்போசிட்டில் விளையாடினாலும் இது ஹோம் கிரவுண்டாக தான் இருக்கும். 3 விக்கெட்ஸ் 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் டிஃபால்ட்டாக எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு. ப்ளஸ் ரன்ஸும் அடிப்பார். ஸோ இவரையும் மஸ்ட் பிக்கப் பண்ணலாம். இவர் டிம் டேவிட் ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, 8 விக்கெட்லையும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, வெனியூலையும் புவர் ரெக்கார்டு. ஸோ இவரை ஸ்கிப் பண்ணிடலாம். என் வதேரா 3 மேட்சஸ் 59 ரன்ஸ், வெனியூவில் 2 மேட்சஸ் 44 ரன்ஸ். ஸோ இவரும் பெருசாக அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ரீசெண்டாக ஒரு 109 அடிச்சிருக்காரு 10 மேட்ச்சில். ஸோ இதுதான் என் வதேரா. அதுக்கப்புறம் முகமது நபி இந்த வெனியூவில் விளையாடல. ரோமன் ஷப்பாரியோ விளையாடல. ஜஸ்பிரித் பும்ரா 13 மேட்சஸ் 0 விக்கெட், வெனியூவில் 3 மேட்ச் 1 விக்கெட். ரீசெண்டாக பாருங்கள் 2 விக்கெட்ஸ் 1 விக்கெட், 26 + 1 விக்கெட், அப்புறம் 6 விக்கெட். சரி, வெனியூவில் 3 மேட்ச் 1 விக்கெட் தான் இருக்காரு. ஜஸ்பிரித் பும்ராவை ட்ராப் பண்ணலாம். ரொமாரியோ ஷப்பார்ட் அவர் முகமது நபி 2 பேர்லேருந்து ஒருத்தரை நம்ம எடுக்கலாம். வெனியூடைய T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 27 மேட்ச், பேட்டிங் ஃபஸ்ட்டு 12, பேட்டிங் செகண்ட் 14. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. டாஸ் வின் பண்ணுறாங்க. எது எடுத்தாலும் நல்லா விளையாடுற ஒரு டீம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 157, அதுக்கப்புறம் 6 மேட்ச் தான் அபவ் 190 போயிருக்கு. மீதி எல்லாமே நார்மல் பேட்டிங் தான். பிலோ 150 7 மேட்சஸ், அதுக்கப்புறம் 172, 189 8 மேட்சஸ். இதுதான் ஸ்கோரிங் பேட்டர்ன். ஸோ ஜிஏஎல் குஜராத் டைட்டன் 2 மேட்ச், மும்பை 2 மேட்ச். ஸோ 4 மேட்ச்சில் 2 பேருமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. நியூ கேப்டன் சுமன் கில்
அண்ட் மும்பைக்கு எக்ஸிஸ்டிங் கேப்டன், ஜிடியோடைய எக்ஸிஸ்டிங் கேப்டன், மும்பைக்கு நியூ கேப்டன். ரீசெண்டாக இந்த வெனியூவில் நடந்த மேட்சஸோடைய ஃபியூ ஐபிஎல் இது பார்ப்போம். இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா ஃபாஸ்ட் 31 விக்கெட். ஸோ மேக்ஸிமம் வி ஹேவ் டு கவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னர் 6 விக்கெட், அதில் ரஷீத் கான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஜிடி பாருங்க 214 ரன்ஸ் 4 விக்கெட் 20 ஓவர்ஸ், ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னு 1 விக்கெட். அதே வந்து சிஎஸ்கே 171 ஃபார் 5, ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னு 2. ஸோ இங்கேயும் பாருங்க 3 ஃபாஸ்ட்டு மொத்தமாகவே 3 ஸ்பின், டோட்டலாக 9 விக்கெட்ஸ். இங்கே ஒரு 5 விக்கெட், இங்கே ஒரு 4 விக்கெட், டோட்டலாக 9 விக்கெட்ஸ். 9ல் 6 ஃபாஸ்ட்டு 3 ஸ்பின்னு. ஸோ இப்படி மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் போடணும். குஜராத் 188 ஃபார் 9, ஃபாஸ்ட் 8, ஸ்பின்னு 0. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் 154 ஃபார் 9, ஃபாஸ்ட்டு 9, ஸ்பின்னு 0. இந்த ரெண்டாவது மேட்ச் பாருங்கள், இதுலேயும் 8, இதில் 9, ரெண்டுமே ஃபாஸ்ட்டு தான் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னு எடுக்கல. எக்ஸப்ட் ரஷீத் கான், ஸ்பின்னுக்கு நம்ம போக வேணாம். இதில் ஜிடி 233 ஃபார் 320 ஓவர்ஸ், ஃபாஸ்ட் 1, ஸ்பின் 1, மொத்தமே 3 விக்கெட், ஒரு ரன் அவுட்டு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் 171 ஃபார் 10, இதில் 7 ஃபாஸ்ட்டு, 2 ஸ்பின். ஸோ ஓவரால் ஃபாஸ்ட் வந்து 31 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதை மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீமை கிரியேட் பண்ணணும். ஃபாஸ்ட்டுக்கு 31 விக்கெட்டும், ஸ்பின்னருக்கு 6 விக்கெட்டும், இதுதான் மிக மிக முக்கியம். டீம் எப்படிலாம் பிக் பண்ணலாம்னா, சுப்மன் கில் ஒரு 50-50, சாய் சுதர்ஷன் ஒரு 50-50, அண்ட் ஓம்ராசாய் மஸ்ட் பிக், அண்ட் ரஷீத் கான் மஸ்ட் பிக், மோகித் சர்மா மஸ்ட் பிக், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங் தான் மஸ்ட் பிக். இங்கே வந்து இஷான் கிஷான் மஸ்ட் பிக், ரோஹித் சர்மா 50-50, ஹர்திக் பாண்டியா மஸ்ட் பிக், ஜஸ்பிரீத் பும்ரா 50-50, திலக் வர்மா மஸ்ட் பிக். இதில் தான் டீம் பிக். நம்ம டிஃபால்ட்டாக பிக் பண்ணக்கூடிய ஒரு 6-7 பிளேயர் வந்து இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் எல்லா டீமுக்குமே. மீதி 3-4 பிளேயர்ஸ் வந்து நம்ம ஷஃபிள் பண்ணி நம்ம மாற்றுற மாதிரி கொண்டு போகணும். சுப்மன் கில்லுடைய 8 ரெக்கார்ட்ஸ் 37 ரன்ஸ். சாய் சுதர்ஷன், கேன் வில்லியம்சன், விஜய் சங்கர், ரஷீத் கான், ராகுல் டவேட்டியா, மோகித் சர்மா மஸ்ட், ரஷீத் கான் மஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீமை கிரியேட் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் கிரீம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.